திருக்குவளை அந்த ஊர்ல குண்டையூர் கிழார் அப்படின்னு ஒரு செல்வந்தர் இருந்தார். அவரே ஒவ்வொரு மாசமும் சுந்தரர் வீட்டுக்கு நெல் மூட்டை அனுப்புவார். ஒரு தடவை பஞ்சம் வந்துருச்சு. இவருக்கு வருத்தம். யாருக்கு? குண்டையூர் கிழாருக்கு. ஆன்மீகம் சார்ந்து இயங்கக்கூடிய சுந்தரருக்கு ஒவ்வொரு மாசமும் நெல் அனுப்புவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இப்ப பஞ்சம் வந்துருச்சு, நெல் இல்லை. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கிழாருக்கு சிவபெருமான் கிட்ட வருத்தப்பட்டு சொல்றாரு, பா சுந்தரருக்கு நெல் அனுப்ப முடியாம போயிடுச்சு அப்பா. இப்ப சிவபெருமான் நெல் மழையை பெய்வித்தாராம். எங்க திருக்குவளையில நெல் மழை பெய்யுது. அதை மூட்டையா எடுத்து கட்டி சுந்தரருக்கு அனுப்பணும். இவர் இந்த நெல் மழையை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டுட்டார். தெய்வமே உனக்கு எவ்வளோ கருணை, இப்பவே நான் சுந்தரர் கிட்ட சொல்றேன் அப்படின்னு சுந்தரரை அழைச்சிட்டு வர்றார். இப்ப பாரு பாரு பாரு, சிவபெருமான் நெல் மழை பெய்வித்திருக்கிறான். சுந்தரன் நியாயமா என்ன பண்ணணும்? சிவபெருமானே என் மேல உனக்கு எவ்வளோ கருணை, நெல் மழை பொழிவிச்சுக்கிறியப்பா, நன்றிப்பா, இப்படிதானே பேசணும். ஆமா, நெல் மழையா பொழிஞ்சா என் வீட்டுக்கு நான் எப்படி எடுத்துட்டு போறது? யாரு கொண்டு வந்து கொடுப்பாவா? சிவபெருமானே கூப்பிடுறார். நீல நினைந்தடியேன் உன்னை நித்தமும் கை தொழுவேன் ஆரம்பிச்சு பாடுறார். ஆளில்லை எம்பெருமான் இவை அட்டித்தரப்பணிய அள்ளி கட்டிட்டு என் வீட்டுக்கு போறதுக்கு ஆள் இல்ல சிவபெருமானே. மழையா பொழிஞ்சுனா என் வீட்டுக்கு யாரு கொண்டு வந்து கொடுக்கிறது? இப்ப சிவபெருமான் பூத கணங்களை அனுப்பி அவர்கள் அதை மூட்டையாக சுந்தரர் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்று பெரிய புராணம் பேசுகிறது. இன்னைக்கும் அந்த கோவில்ல, திருக்குவளை கோளிலிநாதர் கோவில்ல இன்னைக்கும் நெல் மழை பெய்விக்கிற அந்த வைபவம் நடக்கும் அந்த கோவில்ல.